ஏய் சொன்னா, ஏய் ஐயோ எழுந்திருக்க மாட்டேது. சொன்னா சொன்னா, இங்கே பாரு இங்கே பாரு, என்ன பாரு என்ன பாரு. என்னாச்சு சொன்னா உனக்கு? சாப்பிடலையா? சொன்னாதான் நீங்க வேதனைப்படுவீங்க. நான் சொல்லலை. நீங்க நைட்டு இட்லி வாங்க போனீங்களே, அப்போ வந்து ஒருத்தவங்க தடா பண்ணிட்டா என்கிட்ட. நீங்க சொன்னா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நீங்க நான் கூட உங்களுக்கு சொல்லலை. பசிக்குவீங்க. இன்னைக்கு 2 நாள் நான் சாப்பிடல. என்கிட்ட 100 ரூபா இருக்கு, அதை வச்சு என்னத்தையாச்சும் வாங்கிக்குவாங்க. எங்கேயோ வந்து எங்கேயோ வாடிட்டு விளைக்கிறது. அடா வாழ்க்கை இது சாமி. தங்கறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயும் கலைஞ்சி கடைசியில் பார்த்தா வீதியில் வந்து படகு கொடுப்போம். சொன்னாரே பாவம். ஐயோ சொன்னா 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 ஐயோ சொன்னா சொன்னா சொன்னா, ஏய் சொன்னா, ஏய் ஐயோ எழுந்திருக்க மாட்டேது. சொன்னா சொன்னா, ஐயோ கடை தண்ணி இல்லையா சுத்தமாக ஆச்சு. வேறு ஏதாவது ஆவணா நம்மளை பிடிச்சிக்கோங்களா? ஐயோ சொன்னா சொன்னா, எழுந்து சொன்னா, என்னாச்சு சொன்னா? ஐயோ எழுந்து சொன்னா, எழுந்து. ஐயோ என்னாச்சு சொன்னா? தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி கொஞ்சம் தண்ணி குடி தண்ணி குடி. என்னாச்சு? ஐயோ இரு சொன்னா. இங்கே பாரு இங்கே பாரு, என்ன பாரு என்ன பாரு. என்னாச்சு சொன்னா உனக்கு? ஐயோ என்ன சொல்ற? நான் தான் நைட் இட்லி வாங்கி கொடுத்தேன், அதையா சாப்பிடல நீ? சரியான புளிப்பு. ஐயோ சாம்பார் வேற உரப்பாடு என்ன பண்ணுறது சொன்னா? இல்லை புரியுது. என்ன பண்ணுறது, காசு எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அது கடை என்னை நம்பி வந்து இப்படிலாம் கஷ்டப்படுறியா சொன்னா? தயவு செய்து இல்லை உங்கள் வீட்டுக்கு போயிடுறியா? உங்கள் வீட்டுக்கு போயிடுறியல்னா ஏதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? எனக்கு இட்லி பிடிக்கல அதை பிடிக்கல சொல்லி தான் நான் வேற ஏதாவது வாங்கி வந்துருப்பல. சொன்னாதான் நீங்க வேதனைப்படுவீங்க. நான் சொல்லலை. என்ன பண்ணுறது சொன்னா? நம்ம நேரம் இப்படி ஆயிருக்கு. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. ஊர் விட்டு ஊர் வந்து எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. இந்த இட்லி எந்த கடையில் வாங்கினீங்க? இல்லைன்னா நான் சொன்னேன். நீங்க அறுவேலை நீ யாசனம் கஷ்டப்பட நான் ஏதோ சமாளிக்க முடியும்னு சொல்லு. புரியுது சொன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சொன்னா. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம். எங்க போறது, என்ன பொழைக்கிறது என்னன்னு ஒண்ணுமே தெரியல. காசு இல்லை சொன்னா என்னத்த பண்றது? எந்த இதுல போய் நான் வீட்டை பாக்குறது, எங்க போய் பாக்குறது? யாரு வீடு கட்டாலும் யாரை செய்ய முடியும்? நீ ஆம்பளை பிள்ளை, நீ எங்கேயாச்சும் வெளியில போயிடுவ. நான் பொம்பளை பிள்ளை, கூட நான் இருக்க முடியல. நான் என்ன செய்ய முடியும்? நான் பொம்பளை பிள்ளை, நான் எங்கிட்ட நான் போக முடியும்? எனக்கு வீடும் இல்லை. புரியுது சொன்னா. இப்ப நான் மட்டும் நம்ம வீட்டுல வந்து படுத்திருக்கேன். தெரியுது. வீட்டை பாருங்க, நம்ம போவோம். எங்க சொன்ன யாரு வீடு தருவாங்க? யாரை பிடிச்சி யாரை வீடு வாங்கன்னு தெரியல சொன்னா. நான் படுத்து கிடந்தேன். காசு ஒண்ணு இல்லை சொன்னா. சுத்தமாக கையில எனக்கு சாப்பாடு எனக்கு பிடிக்கல. நான் அது பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் சொன்னா. சொல்லுங்க. ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டிருக்கேன். காசு போட்டு விட நினைக்கிறான் ஃப்ரெண்டு. எங்கே விசாரிச்சு பார்த்து கடன் வாங்கி தான் போகிறேன்னு நினைக்கிறான். அவனும் எனக்காண்டி எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறான். சரி ஏதாவது உன்னால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுறா. கொஞ்சம் ஏதாவது உன்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறான்னு. இவ்வளோ அவ்வளோன்னு எதுவும் கேட்கல. நான் ஒரு 50 ரூபா போடுறேன்னு சொன்னான். இன்றைக்கி போட்டு விட நினைக்கிறான். இன்றைக்கி அந்த காசு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு புரோக்கரை பார்த்து ஏதோ வீடு பிடிச்சிடுறேன். ஏன்னா நீயும் ரொம்ப சங்கடப்பட்டு பேசுகிற. நான் கூட ஏதாவது ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிடுவேன். அதான் நானும் ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிடுவேன். உன்னால் லேடிஸ் போடனா கஷ்டம்தான். அது எனக்கு இவ்வளோ நாளாக புரியல. கஷ்டம் தான் படுத்தல வாடி. 6 நாள் தான் நான் ஒரு வீட்டை பிடிக்க சொன்னேன் உங்கள்கிட்ட. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியும் நான் பேசுனேன். புரியுது சொன்னா. பொம்பளை பிள்ளை எப்படி நான் ரோட்டில் என்ன கிடக்கு இன்னைக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் என்ன பண்ணுறது சொன்னா. நானும் அலைஞ்சு தான் பார்த்தேன். காசில் அதான் அவன்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டு விட்றேன்னு நினைக்கிறான். வந்து ஒரு மணிக்குள்ளே போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்கான். காலம் கட்டி கிடக்க வாடி. என்ன சொல்கிற சொன்னா? நீங்கள்
சொன்னா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நீங்க நான் கூட உங்களுக்கு சொல்லல. நீ சொல்லிருக்கலாம்ல, நான் ஏதாவது போய் இது பண்ணி. எப்படி நீங்க வேதனைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. ஓ, நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியல சொன்னா. அதனாலதான் ஒரு வீட்டை கூட நான் பிடிக்குன்னு சொன்னேன். அதுதான் சொன்னா, வீடை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் அலைஞ்சு பார்க்குற காரணமே வீடு, அதுக்காண்டி தான். சரி, நாம ஆம்பளை பையன் நம்ம போய் சேர்ந்துருவோம். புரியுது. ஆம்பளை பையன் எங்கேயாவது கூட உட்காந்து படுத்து ஏஞ்சிருவான் சொன்னா. ஒன்ன வரையும் கூட வச்சுட்டு பொம்பளை பிள்ளை வச்சு என்னால இருக்க முடியல, போக முடியல. என்ன பண்ணுங்க இரு, அதான் சொல்றேன். இன்னைக்கு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டிருக்கேன், காசு போட்டு விட்டுருவான். ஒரு 50 ரூபா போடுறேன் நினைக்கிறான். நீயாவது என்ன நம்பி வந்து, நான் யாரை நம்பி வந்திருக்கேன்? நான் என்ன பண்றது சொன்னா, காசு ஒண்ணு இல்ல. காசு ஒண்ணு இல்ல சொன்னா, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. நானே யார்கிட்ட கேட்டு பார்த்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்து இருந்த செல்லி நம்ம வித்துட்டோம். ஏது உன்ட்டு காசு? உன்ட்டு காசு இல்லை. நீ என்ன சொன்ன? அப்படி கசக்கி வச்சிருக்க காசை? என்ன பண்றது சொன்னா, நீ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ற. நான் என்ன பண்றேன்னு தெரியல. என்ன பண்றது தெரியல. நடந்து போச்சு. எங்க உன்னை விட்டுட்டு போக? இதுக்கப்புறம் நீ சொன்ன பின்னாடி நான் இதுக்கப்புறம் உன்னை தனியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை எங்கெல்லாம் கூட அழிச்சிட்டு போவா. கிளம்பு, துணிலாம் எடுத்து உள்ள வை. ஏதாவது எடுத்து போ, கிளம்புவா. இப்படி எல்லாம் எடுத்து உள்ள வை. வா, கிளம்பும். ஏன் தெரியா என்னாலே முடியல. நடந்து எல்லாத்தையும் எடுத்த போர்லாம் மாடி. வா போ.